Hello friends, நான் சுமன் and welcome back to my YouTube channel. So நம்மளுடைய சேனல்ல ஐடி இண்டஸ்ட்ரி சீரிஸ்ல நிறைய பேர் சென்னையில இருக்கக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் அதாவது ஐடி ட்ரைனிங் ஆஃபர் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வீடியோ கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லை நீங்கள் சென்னையில் ஐடி கம்பெனிஸை விட அதிகமான இன்ஸ்டிடியூஷன் இருக்கலாம், அந்த மாதிரி ஏராளமான இன்ஸ்டிடியூஷனை பார்க்கலாம். இதில் இது ஒரு யூனிக்கான இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகே, அதனால இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபீஸ் அஃபோர்டபுள் சொன்னீங்க, அதனால தான் நானும் இந்த அகாடமி உள்ளே நிற்கிறேன். ஃபீஸ் அஃபோர்டபுள். ஸோ இந்த அஃபோர்டபுளில் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்றாங்களா? குவாலிட்டியான டீச்சிங் கிடைக்குதா? இது நேரில் வந்து விசாரித்து ஜாயின் பண்ணேன். ஆன் தி ஸ்பாட்டில் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கோடு எழுதி அது நம்ம ஒர்க் பண்ணி டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல புரியுது. பட் பிளேஸ்மெண்ட்டுக்காக தான் மோஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க. பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரை கோட் பைலட் எப்படி? ஸோ 7,000 போது அதில் குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்க முடியுமா? கோட் பைலட் ஐடி ட்ரைனிங் அண்ட் அகாடமி யூனிக்கான விஷயத்தை கவர் பண்ண நினைச்சது ப்ரைஸ் தான். நிறைய இன்ஸ்டியூஷனில் 4 மடங்கு 5 மடங்கு அதிகமான ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இங்கே ப்ரைஸ் 7,000 rupees ஆஃபர் பண்ணுறாங்க. ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், மென் ஸ்டாக் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்டோர் பிளாக் டியூட்டர் என்ன சொல்கிறாங்க, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை நீங்கள் இதை சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் இந்த சம்மரில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. மேபி இந்த 3 மாதம் லீவை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறது கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் நேம் சௌந்தர்நாயகி. என்னோட நேட்டிவ் கரூர். சென்னை கோடம்பாக்கம்லேருந்து வரேன். ஸோ இதனால் நீங்கள் கோட் பைலட்டை சூஸ் பண்ணீங்க? அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு பிளேஸ்மெண்ட்டோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னோட எய்ம் வந்து ஐடியில் நல்லா சஸ்டெயின் பண்ணணும், அதுக்கு வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிக்க நல்ல பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கோட் பைலட் சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து 7,000 சொன்னீங்க அஃபோர்டபுள்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் தான் பே பண்ணுறீங்களா, இதுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு எக்ஸ்ட்ரா காசு எதுவும் கேட்குறாங்களா? இல்லை, ஒன்ஸ் நம்ம 7,000 பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ப்ரைஸும் கேட்கறது இல்லை. அதுக்குள்ளேயே பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்லேருந்து ஆப்டிடியூட்லேருந்து எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். எதனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணீங்க? ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தெரிஞ்சால் சேலரி கம்மி, பேக் எண்டும் தெரிஞ்சால் தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்காக நான் சூஸ் பண்ண பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாமா? பிடெக் ஐடி குவாலிஃபிகேஷன். நான் இங்கே வந்து என்னோட லெவல் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால கோடிங் நான் கற்றுக்கிறேன். ஓகே, கோட் பைலட் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராம் ஆடில் தான் பார்த்தேன். இவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நேரில் வந்து விசாரித்து ஜாயின் பண்ணேன். ஓகே, ஃபியூச்சர் லேர்னருக்கு நீங்கள் கோட் பைலட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. என்னோட சிப்ளிங்ஸ்க்கே பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா படித்து முடிச்சுட்டாங்க. ஸோ பண்ணலான்னு ஐடியாவில் தான். தேங்க்யூ. ஹாய், என் நேம் கதிர். நான் காரைக்குடிலேருந்து வரேன். நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் கோட் பைலட் வந்து 6,999 கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் நேரில் வந்து என்கொயரி பண்ணி பார்த்தேன். எங்கள் சொன்ன ரேட்டுக்கு தான் எனக்கு கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ கிளாஸஸ் ஜாயின் பண்ணி ஒரு 15 days ஆச்சு. இப்போ எனக்கு ஃப்ரண்ட் ஹண்டும் பேக் ஹண்டும் பேரலாக போயிட்டுருக்கு. கோர்சஸ்லாம் வந்து ஈஸியாக எல்லாருக்குமே இப்போ நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லித்தராங்க. ஹாய், என் பேர் சதீஷ். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். 2024 எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணேன். சதீஷ், நீங்கள் ஆல்ரெடி எம்சிஏ முடிச்சதாக சொன்னீங்க. பட் இப்போ இங்கே கோச்சிங் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எம்சிஏங்கும் போது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கோடிங். பேசிக்ஸ் வந்து தியரிட்டிக்கல் நாலேஜாக தெரியும் சார். அது வந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இன்டர்வியூ க்ராக் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அதனால் ஒரு கோர்ஸ் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் க்ராக் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். வீக்கெண்டில் இன்டர்வியூ டைப்பான கொஸ்டின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. 6,999 கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு வந்து உங்களால் சிலபஸ்லாம் கவர் பண்ணுவாங்களா, இல்லை எப்படி குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய தாட்லாம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு கோர்சஸ்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ஆல்ரெடி எம்சிஏனா உங்களுக்கு பேசிக் கோடிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக தெரியும். என்னை இன்னும் டீப்பாக என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். சென்னை வேலிச்சேரியில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய கோட் பைலட் ஐடி ட்ரைனிங் அகாடமியில் டியூட்டர் சிவன் அருள் சாரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்க்காக உங்களை பற்றி சுருக்கமாக அறிமுகப்படுத்திக்கணும். ஷோ சார், ஐம் சிவன் அருள். நான் இங்கே வந்து கோட் பைலட்டில் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டியூட்டராக இருக்கேன். 3.5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில், டீச்சிங் இண்டஸ்ட்ரியில். ஆஸ் வெல் அஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ட்ரைனராக வந்திருக்கேன், டேட்டா சயின்ஸ் ட்ரைனராக வந்திருக்கேன். அதை போட்டு மீ சார். ஓகே சார். ஸோ கோட் பைலட் பற்றி எனக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். என்னென்ன
என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்க அண்ட் தென் ப்ரைஸ் எல்லாமே சொல்லுங்கள். இப்போ நம்மளோட இன்ஸ்டியூஷனில் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, மெர்ன் ஸ்டாக் இருக்குது, அதே மாதிரி ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் இருக்குது, அதே மாதிரி UI UX டிசைன்ற கோர்ஸ் இருக்குது, அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெர்சடைலான கோர்ஸை வந்து 7,000 ஃபிகரில் அஃபோர்டபுளாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கவர் பண்ணணும்னு நினச்சதே. ஸோ கூகுள் ரேட்டிங்குமே நல்லா இருந்தது. எதனால் 7,000 கொடுக்குறீங்க, எதனால் கொடுக்க முடியுது அப்படி? முக்கியமான விஷயமே பார்த்தா ஃபினான்ஷியல் எய்ட், அதாவது அவுட்டர் ஏரியாவிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம அஃபோர்டபுளான ரேட்டில் கொடுத்தா தான் தே கேன் சஸ்டெயின் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஓகேவா? முக்கியமான ஒரு நோக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் ஃபிகரில் இன்டூ த 6x 4x இந்த கோர்ஸோட ரேட்டை விட 6x 4x ஃபிகரில் அதிகமாக அவுட்டரில் கொடுத்துட்டு இருந்தாலும் நம்ம இங்கே அஃபோர்டபுளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் அந்த ஃபினான்ஷியல் எய்டை அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணுன்றதுக்காக தான். சார் 7,000 போது அதில் குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்க முடியுமா? கரெக்டாக. ஆக்சுவலாக 7,000 ஃபிகரில் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட்டான ஒரு சிலபஸை நாங்கள் இங்கே வந்து பேச்சப் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிகரை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டர்மெண்ட்டாகவே இருக்கும் சார். ஓகே. ஜீரோ கோடிங் நாலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் ஸ்டாக்கு இல்லை வேறு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்ன இருக்கும்? பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஐடிக்குள்ளே போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக அவங்களுக்கு நம்ம என்ன எய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பிகினர்லேயே நமக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் கண்டென்ட்டை நான் வந்து இங்கே டெலிவர் பண்ணாமல் ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பேச்சப் பண்ணும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்னா நெக்ஸ்ட்டு கோ த்ரூ அவங்களோட ஸ்டெப்பில் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கல் பேரியர் இல்லாமல் அவங்களால ஈஸியாக கேட்சப் பண்ணி நெக்ஸ்ட் டெக்னிக்கல் கண்டென்ட்ஸில் அவங்களால போக முடியும் நான் நம்புகிறேன். ஓகே சார். ஸோ இந்த 7,000 சார்ஜ் பண்ணி இந்த கோர்ஸோட டூரேஷன் எவ்வளோ இருக்கும்? ஆக்சுவலாக இந்த கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 months இருக்குது. ஸோ அவங்களுக்காக நாங்கள் செப்பரேட் செஷன், டவுட் செஷன் கூட நாங்கள் வைக்கிறோம். ஸோ அதனால் அவங்களால என்ன பண்ண முடியும்னா லிபரேட்டடாக அவங்களோட டவுட்ஸை கேட்டு அவங்களால செல்ஃப் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஓகே சார். ஜாப்ஸ் எடுக்கிறவங்க வந்து வேலைக்காக தான் எடுப்பாங்க, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஜாப் போகணும், அது மூலமாக அதுக்காக தான் எடுப்பாங்க. ஏன்னா செல்ஃப் பிளானாக கூட சில பேரால் கற்றுக்கிட முடியும். ஆல்ரெடி ஓரளவு நல்ல கொஞ்சம் தெரிஞ்சவங்களால செல்ஃபாக கூட கற்றுக்கணும். பட் பிளேஸ்மெண்ட்டுக்காக தான் மோஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க. பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரை கோட் பைலட் எப்படி? ஜாப் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இங்கே அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் சார். அதாவது எப்படின்னா ஒரு ஜாபை வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவை வி வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் வி வில் பேட்ச் அப் தேர். இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கேரண்டின்ற ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் MNCயோட MOAலே அவங்க வந்து தேர்ட் பார்ட்டியோட அலவன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வெல் ப்ரிப்பேர்டாக டெக்னிக்கல் சைட்ஸ்லையும் நான் டெக்னிக்கல் சைட்ஸ்லையும் கம்யூனிகேஷன் வைஸ்லையும் அவங்கள வந்து வெல் ப்ரிப்பேர்டாக நாங்கள் எக்யூப் பண்ணி வைக்கிறோம். அதுதான் அவங்களோட பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேசிக் மேனராக அமையும் நினைக்கிறேன் சார். கரெக்ட். ஸோ சார் என்ன சொல்கிறாங்கன்னா பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், வேலைக்கான சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. கம்பெனி அலோகேட் பண்ணுவாங்க, என்னென்ன கம்பெனியில் ஆஃபர் போகுதுன்றதை காட்டுவாங்க. கேரண்டி கிடையாது, கண்டிப்பாக வேலை வாங்கி தரும் அப்படின்னு எந்த இன்ஸ்டியூட்லையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கம்பெனியோட ஒரு இன்ஸ்டியூஷன் MOE சைன் பண்ணி தான் அது பண்ண முடியும். பொதுவாக அது காலேஜஸ் பண்ணியிருப்பாங்க, பெரிய பெரிய காலேஜஸ். கோச்சிங் இன்ஸ்டியூஷனால் அந்த மாதிரி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியும். அப்படி தானே சார்? எஸ் சார். கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா அவங்க என்னென்ன பார்க்கணும், என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும், ஒரு அகாடமியில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்கணும். ஃபினான்ஷியல் எய்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்படி அந்த கிரிட்டீரியாவில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியல் எய்ட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பர்டைஸ் ட்ரைனர்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கோர்ஸ் நல்லா புரியும். செகண்ட் திங், அதுக்கப்புறமேட்டு கரிக்குலம், அதாவது நம்மளோட சிலபஸ் கரிக்குலம். அந்த சிலபஸ் கரிக்குலத்தை வச்சு தான் இண்டஸ்ட்ரிக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் உங்கள் கோர்ஸை எடுத்துகிட்டு போக முடியுமான்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட், அந்த இடத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. பிகாஸ் என்னென்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட குவெரியை இமீடியட்டாக அந்த இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்குறாங்கன்றதை தான் நான் வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு IT இன்ஸ்டியூஷனை கவர் பண்ணுங்கள் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். கோட் பைலட் ரேட்டிங் எனக்கு நல்லா இருந்தது கூகுளில். அவங்களும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மேபி நீங்கள் இது ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சார், இப்போ கோட் பைலட்டாக சூஸ் பண்ண நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ஓகே, ஏன்னா அஃபோர்டபுளாக இருக்குது. மேபி நிறைய பேர் இது சூஸ் பண்ணணும்னு விரும்புவாங்க. அப்படி வரவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு? நீங்கள் கோட் பைலட் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, we have affordable price. அது மட்டும் இல்லாமல் we have a proper industrial relevant syllabus. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெல் எக்யூப்டு சரௌண்டிங் உங்களுக்கு, அதே மாதிரி கஸ்டமர் சப்போர்ட். இந்த 4 ஃபேக்டர்ஸ் மேஜர் ஃபேக்டர்ஸாக உங்களுக்கு கோட் பைலட்டில் அமையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உங்களுக்கு அதர் தென் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டிவ்ஸில் கம்யூனிகேஷன் கிளாஸாக இருக்கட்டும், ஆப்டிடியூட் கிளாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கேதர் பண்ணி உங்களால் ஒரு ப்ராப்பர் ஜாபை கிராக் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். கோட் பைலட் எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த சம்மர் 3 மாதம் இருக்குது. சிட்டியோட பிரைம் ஏரியாவில் தான் இந்த இன்ஸ்டியூஷன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.
கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான் டெவலப்மெண்ட், மென் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே 7,000 rupeesக்கு ஆஃப்லைனில் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லாத்தையுமே நான் விசிட் பண்ணி பார்த்தேன், பெட்டராக தான் இருந்தது. ஐடியில் ஜாப் கொடுக்கணும், நிறைய பேர் கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. 3 months டியூரேஷன், ஜஸ்ட் 7,000 மட்டுமே சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் பைத்தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மென் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம்.